ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறுதானிய பொங்கல் பண்ண போகிறோம். அதுக்குரிய எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் அதெல்லாம் தாளித்து கொட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். சிறுதானிய பொங்கலில் கோதுமை ரவை இருக்கேன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் பத்தாததுக்கு தான் போட்டிருக்கேன். மற்றபடி அதில் வரகு, சாமை, தெனை இது மூணும் கலந்து தான் இருக்குது. சத்து மாவு கஞ்சி பண்ணது போக பாக்கி உள்ளது தான் மூணும் கலந்து தான் கொஞ்சம் பத்தலை. இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் இருந்தது, பாக்கிக்கு கோதுமை ரவை போட்டிருக்கேன். இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் முதல்ல பாசிப்பருப்பை வேக விட்டுடலாம். இதை நான் ஒரு 5 தடவை 6 தடவை நல்லா களைஞ்சி சுத்தமாக எடுத்துக்கணும். குக்கரில் நெய் விட்டுடலாம். முந்திரி பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு உங்களுக்கு வேண்டிய மற்ற எல்லா தாளியத்தையும் உள்ளே போட்டுடலாம். நெய்யில் எல்லாம் வறுத்துட்டு அதே நெய்யில் இந்த பாசிப்பருப்பையும் ஒரு பரட்டி வெந்நீர் விட்டுடுங்க. பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தண்ணி விட்டுடலாம். வெந்நீர் அது வெந்துட்டே இருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம இந்த சிறுதானியங்களை நல்லா ஒரு 4 தடவை 6 தடவை 7 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடணும். அதே மாதிரி வேகிறதுக்கும் 6 பங்கு 7 பங்கு தண்ணி வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கு 5லேருந்து 6 பங்கு தண்ணி வைக்கணும். உங்களுக்கு எப்படி குறைவாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். வெந்நீராக வைங்க. வெந்நீர் விட்டு அதுக்கேற்ற உப்பும் போட்டாச்சு. கொதிக்கும் போது போட்டுடலாம். நல்லா கலந்து ஹையில் 2 விசில், சிம்மில் 10 நிமிஷம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொரித்த முந்திரியை போட்டு பொடித்த மிளகு சீரகம் 1 ஸ்பூன் போட்டு நெய் 1 ஸ்பூன் போட்டு கிளறணும். சுத்தமான சிறுதானிய பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சிறப்பான சத்துக்களை உள்ளடக்கியது. நீங்களும் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.